ஸோ ஹாய்ங்க, இன்றைக்கி டே 2 ஆகுது. டே 2ல் நம்ம பெல்லம் கேவ்ஸ் முடிச்சுட்டு எரன்குண்ட்லா அப்படின்ற பிளேஸில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். எதுக்காக அப்படின்னா கந்திக்கோட்டா போகலாம் அப்படின்ற பிளானில் இருந்தோம். காலையில் 5 மணிலேருந்தே கந்திக்கோட்டாக்கு ஒரே ஒரு பஸ்ஸு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ மணி 6க்கு பக்கமாக ஆகிருச்சு. அதனால் ஷேர் ஆட்டோ பிடிச்சி போகலாம் அப்படின்னு தான் இருக்கும். இங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் பக்கம் வருது கந்திக்கோட்டான்றது. நெக்ஸ்ட்டு அந்த பிளானில் தான் இருக்கும். இப்போ வாங்க அங்கே போகலாம். ஆக்சுவலாக நம்ம வந்தோடனே ஸ்டார்டிங்கில் சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கு போயிட்டோம். சன் ஆல்ரெடி ரைஸ் ஆனதுனால கொஞ்சம் மட்டும் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துட்டோம். இப்போ வந்து கந்திக்கோட்டாவோட ஃபோர்ட்டுக்குள்ள என்ட்ரு ஆக போகிறோம். பார்க்கும்போது என்ன ஃபீல் இருக்குன்னா, பழைய காலத்தில் எவ்வளோ பெரிய கல்லெல்லாம் வச்சு எவ்வளோ பெரிய மதில் சுவர்கள் எழுப்பியிருக்காங்க அப்படின்றத இதிலே பார்க்க முடியுது. உள்ள செட்டப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் ரெஸ்டோர் பண்ணாததுனால பழைய ஃபீல் அப்படியே இருக்க மாதிரி தான் இருக்குது. என்ட்ரன்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு. என்ட்ரன்ஸ் இல்லையா? அப்படியா? கதவே மரட்டு கதவாக இருக்கு. மரத்தை கொடுத்து முட்டை கொடுத்தெல்லாம் வச்சுருக்காங்க. மரப்பலகை வெளியே எறும்பு வச்சு அடிச்சிருக்காங்க. கதவுக்கே முட்டை கொடுத்து தருவாங்க. ஆக்சுவலாக இங்கே வரதுக்கு எவ்வளோ ஆச்சுன்றதை பற்றி நம்ம பேசவே இல்லை. நேற்று ஆட்டோவில் நைட்டு கேட்கும்போது 400 சொன்னாங்க. பட் இப்போ வரும்போது பேசும்போது 300 சொன்னாங்க. 280க்கு ஃபைனல் பண்ணி வந்தோம். கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் பஸ்ஸும் ஒன்று தான் இருக்குது. அதுவும் 6 மணிக்கு பக்கமாக அப்படின்னு தான் சொன்னாங்க. வேறு பஸ் ரூட்டே இங்கே இல்லை தான். மேக்ஸிமம் ஆட்டோவில் தான் இங்கே வர மாதிரி இருந்தால் இருக்கும். ரிட்டன் போகும்போது அவங்கக்கிட்டே நம்பர் வாங்கியிருக்கோம். ஸோ போகும்போது அவங்களோட ஆட்டோவே வர சொல்லி அதிலே போயிடுவோம். ஓ, ஸ்டார்டிங்கில் பார்த்தது வந்து ஊரோட என்ட்ரன்ஸ். ஆமாம், போர்ட்டோட என்ட்ரன்ஸ்க்கு இன்னும் உள்ளே போகணும். இங்கே பார்த்தோன்னா ஊரோட ஸ்டார்டிங்கே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இல்லை பார்த்தா தெரியும், நிறையா வீடெலாம் இருக்குது. ஆக்சுவலாக ஊரோட என்ட்ரன்ஸு செம்ம பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருந்துருக்காங்க. ஓகே, ஜெயிலா? திஸ் இஸ் ஜெயில். இதுதான் அந்த காலத்து ஜெயிலோ? எஸ், இதுதான் அந்த காலத்து ஜெயில் போல். ஜெயிலு தான் போர்டில் போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே அப்படியே போய் பார்க்கலாம். இங்கே ஒரு ஜெயில் இருக்குது. முறை ஜெயில் நம்ம ஊர்லேயே இருந்துச்சுன்னா பழைய பில்டிங் அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் பீப்புள்ஸ் யாருமே விட மாட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை போல். நிறையா பசங்க உள்ளேயும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்காங்க. பில்டிங் செம்ம பெருசாக இருக்குங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லெஃப்ட் சைடு இருக்கிறதுக்குள்ள போனால் ஒன்றும் இல்லைங்க, கல்லை மட்டும் போட்டு எதுவுமே இல்லை, வெறும் பிளாங்காக தான் இருக்குது. ப்ரோ அதெல்லாம் பண்ணுவாங்க ப்ரோ. நீங்கள் பாருங்க, ஜெயில் இதுதான் ஜெயில். கைதி நம்பர் 1 இல்லை, இது எல்லாமே லாக் பண்ணி வச்சிட்டாங்க சிமெண்ட்டை போட்டு. உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது. ஃபுல்லாக சிமெண்ட் வச்சு லாக் பண்ணனால இங்கே என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது. அடுத்ததான் மெயின் என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே போனேன்னாச்சும் ஏதாவது வியூ இருக்கான்றதை பார்க்கலாம். சரி, பேக் சைடு வியூ பார்க்க செம்மையாக இருக்குது. என்னடா ஜெயிலு எத்த தண்டி கட்டி வச்சுருக்கீங்க? கத்து தான்டா இருக்குது, ஜெயில் இல்லைடா. உள்ளே செப்பரேட்டாக ரூம் மாதிரி இருக்கும் போல் அந்தட்டெல்லாம். ஓ சரி, ஓகே. வால் வியூ செம்மையாக இருக்குது. உள்ளேயும் நிறையா வர மாதிரி போயிட்டே தான் இருக்குது. ஆனால் என்ட்ரன்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் போனாலும் குமிஞ்சு போகிற சைஸில் தான் இருக்குது. ப்ரோ கீழே ஏதோ ஒரு பாதை போகுது ப்ரோ. பூரா அப்புறம் ஓ, இதுதான் அந்த பிளாக் பண்ண பாதையோ? வேணாம்டா. இல்லை ரொம்பலாம் போல.
ஏய் வவ்வால் இருக்குடா. ம் பாம்பு இருக்கும்டா. ஃபுல்லாக வவ்வால் புறா. அடுத்ததான் மசூதி போயிட்டுருக்கோம். மசூதி நம்ம பார்த்த அந்த சிறைச்சாலையிலேருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். எல்லாமே பக்கத்துலேயே தான் இருக்குது, ரொம்ப டிஸ்டன்ஸ்லலாம் எல்லாமே இல்லை. பேக் சைடு இருக்கிறது வந்து ஜம்மா மஸ்கட் போல். அடுத்து அது இல்லாமல் ரங்கநாய் குல்லோ டெம்பிள்னு வேறு ஒன்று இருக்கும் போல். அங்கே பார்த்தது என்ன டெம்பிள் பிரபா? இன்னொன்று இருக்குன்னு சொன்னி அது என்னது? மாதவர டெம்பிள். மாதவரவா? ஓகே, இது தெரிலடா கண்டென்ட். ஓகே. செமையாக இருக்குது, ரொம்ப ஒயிட்டிஷாக. பில்டிங்கெல்லாம் பார்க்குறதுக்கு ஏதோ மார்பிள்ஸில் இது பண்ண மாதிரி தாஜ்மஹால் ஃபீல் லைட்டாக வருது. அந்த நல்லா இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு தாஜ்மஹால் ஃபீல் நல்லா இருக்கு. இவ்வளோ பெருசா? ஆக்சுவலாக தூரத்தில் இருந்து பார்க்கலாம் செமையாக இருந்துச்சு. பட் பக்கத்துல இருந்து பார்க்கும்போது இங்கேயும் நிறைய பேர் அவங்களோட சிற்பக்கலைகள்லாம் காமிச்சு வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்குறதுக்கு தான் ரொம்ப ஷைனிங்காக இருக்க மாதிரிலாம் இருக்குது. இதே மற்ற சைட்லாம் போய் பார்க்கும்போது ரொம்ப டல் அடித்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே மசூதி ஒட்டுன மாதிரியே ஒரு கோவில் இங்கே இருக்குது. கோவில் மட்டும்தான் இருக்குது, ஆனால் உள்ள சிலைகள் எதுவும் இல்லை. சிலைகள் எல்லாமே எடுத்துட்டாங்க போல். பட் அந்த காலத்திலே பாருங்கள் எவ்வளோ ஒற்றுமையாக எல்லா மதமும் ஒட்டுக்க வச்சு வழிபட்டுருக்காங்க. ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க போல். பட் சிலைகள் எதுவுமே இல்லை, சிலைகள் எல்லாமே எடுத்துட்டாங்களாட்டிருக்கு. ஸோ கைஸ், டைம் ஒன்று பார்க்கும்போது 7:30 ஆகுது. நாங்கள் ரூம்லேருந்து செக்அப் பண்ணிட்டோம். ஜமல் மடுகு அப்படின்ற பிளேஸில் இருந்து கொடத்தேரி அப்படின்ற ஊருக்கு இப்போ பஸ் டிக்கெட் எடுத்திருக்கோம். அங்கேருந்து தான் எலங்குண்டலாக்கு பஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, பாய் கைஸ்.